வெள்ளைமக்க வார வேகத்தை பார்த்தாலே எப்படி விஷயத்தை இந்த கட்ட போய் சொல்லி கொடுத்துருக்கணும்னு நினைக்கேன். ஆமா அம்மா என்ன வரசலா வாரா இந்த பாருக்கா பத்துமா வந்து நம்மகிட்ட கேட்டதை நீ வந்து வாயை விட்டுறாத. வெள்ளையம்மா அதுக்கு ஒரு சண்டைக்கு போயிருவா, அதுக்கு தெருவில் கிடந்து நாரிடும். பாரஞ்சல தாயி இடக்க மடக்கா வெள்ளையம்மாக்க கேட்டாட நான் உண்மையை சொல்லிடுறேன் பாத்துக்கா. அதனால நான் வாயை திறக்கல, பேசாம நின்னுகிட்டே நீனே பேசியா. என்ன ஏதோ நடந்திருக்கு நம்ம ஊர்ல? இப்பதான் வரையோ யாரோ உடம்பு சரியில்லைன்னு சொன்னியே, நாரில ஆஸ்பத்திரியில இருக்கான்னு பாத்துட்டு வந்துட்டியே, நல்லா இருக்கவளா எப்படி? பாரஞ்சல தாயி என்கிட்ட நடிக்க சொல்லி எல்லாம் வச்சுக்கிடாத. என்ன பத்தி உனக்கு தெரியும், உன்னை பத்தி எனக்கும் தெரியும். நம்ம உடையில வாயை திறந்துடக்கூடாது. என்னக்கா ஒரு மாதிரி பேசிட்டு இருக்க? அந்த பத்துமா என்ன தியாடினாலாமே? பத்துமாவா? யார் அந்த பத்துமா? நல்ல நடிக்க. யார் அந்த பத்துமாளா? ஊரான ஊர்ல இருந்து இங்க வந்து கிடக்கல, அதான் அந்த பத்துமா. ஏக்கா ஊரான ஊர்ல இருந்து வந்திருக்கா அப்படிலாம் சொல்லாதக்கா. எந்த ஊருக்கு போனாலும் சரிதான், எல்லாரும் மனுஷங்க தான், எல்லா ஊரும் நமக்கு சொந்தம் தான். எந்த ஊரையும் யாருக்கும் எழுதி வைக்கலக்கா. அதனால எங்கனாலும் போகலாம், எங்கனாலும் வரலாம். பாத்துக்கா அப்பெல்லாம் மனசாட்சி இல்லாம பேசப்படாதுக்கா. நம்ம பிள்ளைல தான் நம்ம ஊர்ல இருக்கவோ படிக்குவா, அதுக்கப்புறம் வெளியூர்ல போய் வேலை பார்க்குவோம், அங்க போய் தங்குதுவோ. அப்ப அந்த ஆள்கள் அப்படி நம்ம சொன்னா நமக்கு எவ்வளவு சங்கடமா இருக்கும் சொல்லி நினைச்சு பாரு. கொஞ்சம் எல்லா மனுஷனுமே நம்ம தாய் மக்க மாதிரி தான். இப்ப நம்மளே எடுத்துக்கோ, நம்ம இந்த ஊர்ல கொட்டை போட்டு முளைச்சு வந்த ஆள்களக்கா. நம்மளும் வேற ஊர்ல இருந்து இங்க வந்து வாக்கப்பட்டு வந்த ஆள்கள் தானே. அப்படி எடுத்தோம் கவுத்தோன்னு யாரையும் மனசாட்சி இல்லாம பேசப்படாதுக்கா. பார்த்து எடுத்து பேசு. பாருக்கா உன் நல்லதுக்கு தான் சொல்லுதேன். அந்த இசு போய் சொல்லிச்சுன்னு என்னத்தையா உன்னை கேட்டுட்டு வந்து என்னத்தையா உன்னை சண்டைக்கு நிக்காத. உன்னை யாரும் எந்த பிரச்சனையும் இழுக்கல, நம்ம ஊர்ல எந்த பிரச்சனையும் நடக்கல. நான் சொல்லுது நம்பலன்னா நீ பஞ்சக்கட்ட கேட்டு பாரு, நான் நிக்கலாம். அட கடவுளை, இவ வேற சும்மா கிடக்குதுல நம்மள மாட்டி விடுதாளே. ஐயே பஞ்சக்க முதலே சொன்னல, நான் வேற என் வாயில கிடக்காம என்னத்தையே உளறிடுவேன். நீ அதனால நீ பேசு, நான் எதுவும் பேச மாட்டேனால. நான் வேற இவளை கையை காட்டிட்டேனே. இவ பஞ்சக்க என்ன சொல்லி தொலைக்க போறாளோ தெரியலையே. என்ன பஞ்சி வெள்ளை மக்கா, நீ ஆஸ்பத்திரிக்கு போயிருந்தேல, அந்த நேரம் பார்த்து பத்துமா உன்னை தேடி நான் சொன்னா. அட கடவுளை பஞ்சு கிழவி, அப்ப அந்த பத்துமா என்ன தேடி இருக்கா சண்டைக்கு இழுக்குதுக்கு. பாரு பஞ்சி, உன் மருமோளுக்கு அக்கான்னு நீ சப்போர்ட் பண்ணாத. அட தேடுனது என் மருமோளுக்கு அக்கா பத்துமா இல்ல, கீழே தெரு பத்துமா. கீழே தெரு பத்துமாவா? என்னக்கா அப்படி முடிச்சிட்டு இருக்க? சுவாமு இருக்காமல சுவாமு, அவன் பொண்டாட்டி கீழே தெரு பத்துமா. அவளை சொன்னேன். அவன் எதுக்கு என்ன தேடுனா? திங்கக்கிழமை அவன் மோனுக்கு கல்யாணம் முடிஞ்சலாக்கா. அவன் மருமோ வீட்டுல இருந்து மறு வீடு பலகாரம் வந்திருக்கு போல இருக்கு. எப்ப பஞ்சு கிழவி எப்படியோ மாத்திட்டு நல்ல வேலை, தலைக்கு வந்து தலைப்பாவோட போச்சு. ஆமா இப்பதான் ஞாபகத்துல வருது. பலகாரம் கொண்டு வந்தாளா? கொண்டு வந்தாக்கா. என் வீட்டுக்கு செல்ல தாய் வீட்டுக்கு நம்ம தெருல அவளை வீட்டுக்கு வரிசையா கொடுத்தா. எனக்குள்ள பங்க என் மருமோட்ட கொடுத்துட்டாளோ? அது எப்படிக்கா உன் மருமோட்ட அவ கொடுக்க விடுவானா? அப்பா என் மருமோட்ட நல்ல வேலை கொடுக்கல. அவன் யார் வீட்டு பலகாரம் வந்தாலும் அவளத்தையும் ஒரே அடி தின்னு போட்டு கையை தோத்திட்டு வந்துருவா. எனக்கு ஒரு துண்டு பலகாரம் தரமாட்டான். நல்ல வேலை வந்து 10 ரூபா கொடுக்கல அவட்ட. அந்த 10 5 வகை பலகாரத்தையும் என்கிட்ட வந்து நம்ம வெள்ளை முகம் வந்தா கொடுத்துருவியாக்கா. நான் தான் சொன்னேன் அவன் ஊருக்கு போயிருக்கா, இன்னைக்கு வரதா தெரியல, 2-3 நாள் கழிச்சு தான் வரவழக்கம், அது வரைக்கும் எங்க வீட்டுல வந்தா சரிபடாது அப்படின்னு சொன்னேன். உடனே கொண்டு வந்தவன் அவங்கள பலகாரத்தை கொண்டுட்டே போயிட்டா. செல்ல தாயி, நீனாவது அந்த பலகாரத்தை வாங்கி வச்சிருக்கலாம்ல. எனக்கு தெரியாதுக்கா நடந்ததே, இல்லன்னா நான் உனக்கு வாங்கி வச்சிருக்க மாட்டேனா? சரி விடுக்கா, அதான் எத்தனை கல்யாணம் நடக்கும் நம்ம ஊர்ல, அப்ப பலகாரம் கொண்டு வருவோம்ல, உனக்கு கண்டிப்பா வாங்கி வச்சிருக்கேன் நீ இல்லனாலும். ஏ செல்ல தாயி, மறுபடியும் முறுக்க பாத்தியா? யாரு சுத்து அப்பா என்ன பெரிய முறுக்கு தெரியுமா? இப்படி ஒரு முறுக்க யாருமே போட்டிருக்க மாட்டா. தெந்துலுவம் பழம், அதிரசம், அதுக்கப்புறம் புதுசட்டு நெய்யில உருட்டுன லட்டு, அப்பா என்ன அளவோட இருக்கு தெரியுமா? சொல்ல மறந்துட்டேன், பொண்ணு வீடு திருநெல்வேலிங்கனால 1/2 கிலோ அலுவா எல்லார் வீட்டுக்கும் ஒவ்வொரு பாக்கெட் போட்டு கொடுத்துருக்கான். புது சட்டிப்பா. அட பாவிகளா, எனக்கு இல்லாம போச்சே. எந்திரி கால் தடிக்கு தலைகுப்புறம் விழுந்துச்சியோ? கண்ணு தொடக்கா அழாத. நல்லா தான் போனேன், லேசா கண்ணுல தூசி விழுந்துச்சு, அதான் கண்ணீரா வருது. வேற ஒண்ணு இல்ல, நான் ஸ்டடியா தான் போறேன். எக்க பாத்தியா, கீழே விழுந்தாலும் மீசையில மண்ணு விட்டுலங்க வரல பேசிட்டு போறேன். நிலைமையை சமாளிக்கிறதுக்காண்டி கீழே தெரு பத்மாவை இழுத்து போட்டுட்டியக்கா. அவன் எங்க பலகாரம் கொண்டு வந்தா? ஒருவேளை கீழே தெரு பத்மாவை இந்த வெள்ளை மக்களவி பாத்துச்சுன்னா பலகாரத்தை எங்கன்னு கேட்குமே. வாரு சொல்ல தாயி, கீழே தெரு பத்மாவை கண்டா வெள்ளையம்மா கேட்க மாட்டா. ஏன் தெரியுமா? வெள்ளைமைக்கும் கீழே தெரு பத்மாவும் ஒரு நாள் பயங்கர சண்டையாக்கும். அப்படியாக்கா? இல்லாத சமயம் பயங்கர சண்டை நடந்து, அதனால அவகிட்ட வாயே கொடுக்க மாட்டா வெள்ளையம்மா. போய் பலகாரம் கொண்டு வந்தியா என்னன்னு கேட்கவே மாட்டா. அதனாலதான் தைரியமா எடுத்து விட்டேன் கதைய. உங்களுக்கு பிடிச்ச அடை தோசையும் அவியலும் ஆக்கும்போதே திங்கணும் போல இருக்கு. 100 நாள் வேலை உண்டுல இன்னைக்கு போனு சொல்லிட்டு இருந்தேன். போனது நேரம் வராயிட்டு இந்த சோத்த வடிச்சிட்டேன். இந்த மீன் குழம்பு மட்டும் வச்சுட்டு இருந்தாலும் பேரலாம்னு நினைச்சிட்டு இருக்கேன். ஏமா மீனா வாங்கி வச்சிருக்க? ஆமா மக்கா, உனக்கு பிடிக்குமே இந்த நெய் மீன் வாங்கி வச்சிருக்கேன். அதான் அந்த கறி வச்சிட்டோம்னா நல்ல அளவுல திம்பேல நீ. ஏமா மீன் எல்லாம் எல்லா இடமும் இப்ப கிடைக்க ஆரம்பிச்சாச்சு. அதனால ஹோட்டல் எல்லாம் அடிக்கடி சாப்பிடாம வெளியூருக்கு போனாலும்
புளித்தண்ணியும் துவையிலும் தான் திங்கணும்னு ஆசையா இருக்கு. அதுல எங்க கிடைக்கி? ரொம்ப நாள் ஆச்சு தின்னு. என்னைய சொல்லுது புளித்தண்ணியும் துவையிலுமா? அதை போய் திங்கணுங்க. இது என்ன அப்படி சொல்லிவிட்டியா? புளித்தண்ணியும் துவையிலும் திங்கும் போது எப்படி தியாவா மருந்தமா இருக்கும் தெரியுமா? மீன் குழம்போட செம டேஸ்டா இருக்கும். ஆமா மர்மல நல்லா தான் இருக்கும். இருந்தாலும் ஊர்ல இருந்து வந்த பயலுக்கு அந்த புளித்தண்ணியும் துவையிலும் வச்சு கொடுக்க எனக்கு சங்கடமா இருக்கு. சும்மா வைமா, எனக்கு ஆசையா இருக்கலாம் திங்கணும்னு. வச்சு வை, நல்லா இருக்குமா. ரொம்ப நாளா நானும் நினைச்சிட்டு இருக்கேன் திங்கணும்னு. அதான் இன்னைக்கு தான் வீட்டுக்கு வந்தோட சாப்பிடணும் போல ஆசையா இருந்து ஊர்ல இருந்து வர மாதிரி சொல்லணும்னு நினைச்சேன். சரி, அப்ப அந்த மீனை ஃப்ரிட்ஜ்ல எடுத்து வச்சுட்டு இந்த புளித்தண்ணி துவையிலும் வைக்கிட்டா? எத்தே இருக்கட்டும், நேரம் வராயிட்டு. நான் கொஞ்சோடு புளித்தண்ணி துவையிலும் படப்படன்னு வச்சிருந்தேன். நானும் கொண்டு போகல சோறு திங்க இருக்கு. சரி மர்மல, அப்ப சீக்கிரம் வை. பாத்திரம் மட்டும் ஒண்ணு கழுவாண்டா, அப்படியே போட்டுட்டு போ. நான் எல்லாத்தையும் கழுவி புறக்கி வச்சுக்கிறேன். இடி, நான் ஊர்ல இருந்து வந்திருக்கேன். இன்னைக்கு நீ வேலைக்கு போறியா? பேசாம லீவ் போட்டுட்டு நீ ஒரு நாளும் ஆளையும் சைஸையும் பாருக்கலாம். நான் லீவ் போட்டு வீட்டுல கிடப்பேன். நீங்க அந்த ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போறேன், அங்க பார்க்க போறேன், இங்க பார்க்க போறேன்னு நல்ல ஊரை சுத்தி போயிருவியா. அதுக்கப்புறம் நான் வீட்டுல கிடக்கணும் தெண்டத்துக்கு. அதுவும் சரிதான். இப்ப சாப்பிட்டு போட்டு நான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கணும்னு தான் நினைச்சிட்டு இருக்கேன். பாத்தீங்களா, கை கால நல்ல பிளத்தோட இருக்கும்போது நாங்க நல்ல வேலை பார்த்து சேர்த்து வைக்க முடியும். சும்மா இருந்தா யாருங்க தாரா துட்டு. சரி, இப்ப நானும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து எடுத்துட்டு வரேன். நீனும் வேலைக்கு போயிட்டு வா. அதுக்கப்புறம் சாயந்தரம் மேல உட்காந்து நல்லா கதை விடலாம். இல்லன்னா நைட் இன்னைக்கு எல்லாரும் சேர்ந்து மொட்டை மாடல உட்காந்து சோர்த்துமோமா. ஆமா பாத்தீங்களாங்க, எவ்வளவு நாளாச்சு நம்ம எல்லாரும் நிலாச்சோறு தின்னு நைட்டு இன்னைக்கு தின்றுவோம். சரி, முதல்ல போய் புளித்தண்ணி துவையில அரைக்கேன். வளர்ந்த பிள்ளைக்கு 3 அடை தோசை எங்க இருந்து காணும்? கூட 4-5 எடுத்து ஓடிறேன். இப்ப போதுமா? 3 தான் திங்க முடியாது. இவ்வளவு திங்க முடியாது. நீ அப்படிதான் சொல்லுவ. திம்படி நான் எடுத்து ஓடிறேன் சொல்லிடுறேன். எங்க அம்மா பாசம் ஒரு நாள் மாறாது. நிலுக்குட்டி பார்த்து 25 பவுன் நகையாக்கும் பொட்டிக்குள்ள வச்சு எடுத்துட்டு வானா. இவரே ஒரு கூறுகட்ட மனுஷன். இந்த கூறுகட்ட மனுஷன்ட்ட 25 பவுன் நகையை கொடுத்து ஏமாந்துட்டான். நகை விக்க விலையில ஒரு கிராம கூட நம்மளால வாங்க முடியாத. எப்படி அந்த சில்வெண்டுக்கு தெரியாம 25 பவுன் நகையை எங்க அம்மிட்ட கெஞ்சி கரவி கூத்தாடி வாங்கி வச்சிருக்கேன். பத்திரப்படுத்தின 25 பவுன் நகையை ஒரே நிமிஷத்துல இந்த மனுஷன் அழிச்சிட்டாருன்னா நமக்கு இருக்க புடிமானமே அது ஒண்ணுதான். அதையும் இந்த மனச கையில கொடுத்துட்டோம்னா அதுக்கப்புறம் நான் தெருல ஆண்டி மாதிரி தான் நிக்கணும். கொடுத்துடப்படாது. ரொம்பலாம் யோசிக்கா போல இருக்கு. தருவாளா தர மாட்டாளா? எலிக்குட்டி என்னடா என்ன யோசிக்க? நகைய கொடுக்க கூடாதுன்னு முடிவு எடுத்திருக்கேன். திடீர் முடிவுக்கு காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கிடலாமா? ஒவ்வொரு நம்பி 25 பவுன் நகையும் கொடுத்துட்டு நான் தெருல நிக்க விருப்பம் இல்ல. எனக்கு என்னவோ பயமா இருக்கு. என்ன நம்பலையா? தாலி கட்டின புருஷனை நம்பலையா? நம்பல. கடைசி நேரத்துல கழுத்து பிடிச்சிட்டால. இவ போக்கல போய் தான் இவகிட்ட இருந்து அந்த 25 பவுன் நகையும் உருவணும். நீலக்குட்டி, நீ தரவே வேண்டாம் நகைய. நான் கேட்கவும் மாட்டேன். நீ தந்தா கூட வாங்கவும் மாட்டேனா. போற பக்க பார்த்தா நம்ம 2 பேரும் ஆளுக்கு ஒரு தட்டு தூக்கிட்டு தெருவாட போகணும். அது மட்டும் நிச்சயம். பழைய கஞ்சோ பழைய குழம்போ எதனால வாங்கி நான் தின்னுக்கிடுவேன். ஆனா நீ திம்பியா? உடம்பு தான் தாங்குமா? பட்டு மெத்தையில வளர்ந்தவளுக்கு பழைய கஞ்சி கூட கிடைக்கலன்னா நினைச்சு பாரு. அப்பா, என்ன பெரிய வீடு. இலுக்குட்டி பாராந்த வீட்டை எவ்வளவு ஒசரமா இருக்கு. பார்த்தாலே கழுத்து சுளிக்கிடும் போல இருக்கு. சும்மா பாத்தியா? பார்த்தேன். பாரு நீலுக்குட்டி, இங்க இருக்கவங்க எல்லாம் பெரிய பெரிய ஆட்கள். இவங்க எல்லாம் நினைச்சா நம்ம எங்கேயோ போயிருவோம். பாத்தியா உன் கோவம் தான் ஆவாதுங்குது. உன் கோவத்தால நம்ம எங்க வந்து நிக்கும் பாத்தியா? இப்ப நான் என்னதான் செய்யணுங்க? இங்க இருக்கக்கூடியவங்க எல்லாம் பெரிய ஆட்கள். அவங்க கிட்ட பார்த்து பதனமா நடந்துக்கணும். அதனால சிரிச்ச மாதிரி மூஞ்சி வச்சுட்டு எதனால கேட்கணும். பின்னால பத்தியா காரு என்ன அளவோல இருக்கு. கலரே நல்ல ஜம்முன்னு இருக்கா. நல்ல மயில் கலர் மாதிரில இருக்கு. வீட்டை பாத்தியா? கோடியில மிஞ்சிரும் போல இருக்கு. பார்க்கவே பயங்கரமா இருக்க. பெருமூச்சு கூடாத. நீ 25 பவுன் நகை எனக்கு தந்திருந்தா நம்மளும் இதே மாதிரி பிசினஸ் பண்ணி பெரிய வீட்டுக்கு வந்திருப்போம். ஆமா, கிழிச்சேரு. இந்த கோபத்தினாலதான் நீ இந்த தெருல வந்து நிக்க. இன்னும் கோபப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் கோபப்படுதேன். சரி, இப்ப நம்ம 2 பேரும் சேர்ந்து கூப்பிடுவோம். என்னன்னு கூப்பிடணும்? அம்மா தாயே, நாளும் தெரிஞ்சவங்களே, நல்லவங்களே.